தொடர்ந்து தோற்றிருக்கிறோம். யாரால்? என் அப்பனால், என் ஆத்தாவால், என் சித்தப்பன் பெரியப்பனால், என் மாமன் மைத்தனால், என் அண்ணன் நம்பிகளால், என் அக்கா தங்கைகளால் தோக்கடித்தவன் என் ரத்த சொந்தங்கள். இன்னைக்கு வீழ்த்திய அவன் ஒரு நாள் தூக்கி வைத்து கொண்டாடுவான். கொண்டாடி இருக்கிறான். 4.5 லட்சம் வாக்கில் இருந்த ஒரு மகனை எந்த கட்சியா இருந்தாலும் செத்து அழிஞ்சிருக்கும், கரைஞ்சிருக்கும். 36 லட்சம் வாக்கை போட்டு 3வது பெரிய கட்சியாக உயர்த்தியவர்கள் என் மக்கள் தான். 3வது நிற்கிற மகனை 1வது ஆக்க போறது அவர்கள் தான். இந்தியாவை யார் ஆள்வதில் என்பதிலேயே என்னை தேடிய 36 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்வதிலே தன் மகனை கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் என்னை நீ நிராகரிக்கலாம், ஆனால் நான் முன்வைக்கிற அரசியலை தவிர்க்கவே முடியாது, நிராகரிக்கவே முடியாது. என் பிள்ளைகளை தொட்டால் பொன் பிள்ளைகள் அந்த இடத்துல சுட்டுக் கொள்ளுவேங்கிறேன். இப்பதான் அவர் தூக்கு தண்டனைக்கு வாராப்ல. நான் தலைநகரை மாற்றுவேன், தமிழகத்தை மாற்றுவேன், 5 தலைநகரங்களை உருவாக்குவேன் என்று சொன்ன உடனே அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குன்னு உடனே 5 நகரங்களை உருவாக்குவேன். தலையை எடுத்துட்டாப்ல. நான் பல வழிஞ்சோரன் பேர், பல பேர் எச்சில் இன்னும் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு அவங்களா யோசிச்சு செய்யற மாதிரி ஒன்று பேசிட்டு வருவாங்க.